வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை உடைத்த நிகழ்வுகளும் உங்களுக்கு நடந்திருக்கும். உங்க வாழ்க்கையில உங்களை அதிகமாக காயப்படுத்திய விஷயம் எதிரிகளின் செயல்கள் அல்ல. நீங்கள் முழுமையாக நம்பிய மனிதர்களிடமிருந்து எதிர்பாராத விதமாக வந்த ஏமாற்றங்கள் தான் உங்களுக்கு இருந்திருக்கும். ஒருவரை நம்புவது என்பது அவரிடம் ஒரு வார்த்தை பேசுவது மட்டுமல்ல, உங்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை பகிர்வதும், ஏன் உங்களுடைய பலவீனங்களை அவங்களிடம் வெளிப்படுத்துவதும் ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்க தேவையான நேரத்துல அவங்க உங்களுடன் இருப்பாங்க என்ற நம்பிக்கையை நீங்க வைத்திருப்பதுன்னா அது ரொம்ப மிகப்பெரிய கஷ்டங்களா இருந்திருக்கும். அப்படிப்பட்ட நம்பிக்கையுடன் நீங்கள் சிலரை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனுமதித்திருப்பீங்க. ஆனா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்க நடந்து கொண்ட விதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மனதை முற்றிலும் மாற்றியிருக்கும். நீங்கள் ரகசியமாக வைத்திருக்கக்கூடிய விஷயங்களும் ஏன் மற்றவங்களுக்கு தெரிய வந்திருக்கக்கூடும். அவங்களாலேயும் நீங்க நம்பி ஒப்படைத்த பொறுப்புகளும் சரியாக கையாளப்படாமலும் போயிருக்கும். நீங்கள் உதவி செய்தவர்களே பின்னர் உங்களை பற்றி தவறாகவும் பேசியிருப்பாங்க. இதனால மனிதர்களை நம்புவதற்கேவும் நீங்கள் தயக்கமும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு இருக்கும். சில நிகழ்வுகள் மிகவும் எதிர்பாராத நேரத்துல நடந்திருக்கும் கூடியிருக்கும் உங்க வாழ்க்கையில. நீங்க ஒருவருக்காக உறுதியா நின்ற போது உங்களுக்கு தேவைப்படக்கூடிய நேரத்துல அந்த மனிதர் உங்களுடன் நிற்காமலும் போயிருப்பாரு. நீங்க அவங்களிடம் பிரச்சனையை உங்களுடைய பிரச்சனையாக நினைத்துதான் நீங்க தீர்வு தேடி இருப்பீங்க. ஆனா உங்களுடைய பிரச்சனைகளை வந்தபோது அவங்க விலகி இருப்பாங்க. சிலர் உங்களிடம் ஒரு விதமாகவும் பேசி மற்றவங்களிடம் வேறு விதமாகவும் பேசி இருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கைய. இந்த உண்மைகள் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றா வெளிவந்த போதுதான் நீங்க கோபப்படுவதை விட அதிகமா வருத்தப்படக்கூடிய நிலையுமே நீங்க அடைந்திருப்பீங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா இழந்தது ஒரு உறவை மட்டுமல்ல, அந்த உறவின் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையும் தான் நீங்கள் இழந்து வந்திருப்பீங்க. பல நாட்கள் அந்த நிகழ்வுகளை நீங்கள் மீண்டும் மீண்டும் நினைத்திருக்கவும் கூடியிருந்திருப்பீங்க. அப்போது நான் என் அந்த வார்த்தையை நம்பாமல் இருந்திருக்கலாம், அவரிடம் அந்த விஷயத்தை சொல்லாமல் இருந்திருக்கலாம், இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்க வேண்டியதில்லை என்று உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டிருக்கக்கூடிய நிலையும் உங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இயல்பே மனிதர்களுடைய நல்லதை முதலில் பார்ப்பதுதான் இருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும். அதனால்தான் சிலர் உங்களுடைய நல்ல மனதையும் பயன்படுத்தி கொண்டிருந்திருப்பாங்க. இந்த அனுபவங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒன்றாகவுமே உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். நம்பிக்கை என்பது ஒரு நாளில் கொடுக்கப்பட வேண்டியதல்ல, ஒருவரின் செயல்களை காலத்துடன் கவனித்து உருவாக வேண்டியது என்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு வாய்ப்பாகவே உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வந்திருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையில தேவையான நேரத்துல பாத்தீங்கன்னா உங்களுடனே இருந்து உங்களுடைய நம்பிக்கை எல்லாத்தையுமே அவங்க முற்றிலுமா எடுத்துக்கொண்டு இருந்திருப்பாங்க. அவங்களுடைய தேவைகள் முடிந்த உடனே உங்களுக்குன்னு ஏதாவது கஷ்டம் வந்தா அதை பாத்தீங்கன்னா அவங்க தட்டும் கழிச்சு விட்டு போயிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையிலேயேவும். ஒரு கட்டத்துல அவங்க நடந்து கொள்ளக்கூடிய விதமா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுடைய மனதை முற்றிலுமா மாற்றக்கூடிய ஒரு வகையில தான் அவங்க உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்து வந்து இருந்திருப்பாங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. இனி வரப்போகும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நட்புகள் அனைத்துமே உங்களுக்கு நன்மைகளை தான் தரப்போகின்றன. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில இனி புதிதா சந்திக்கக்கூடிய சில மனிதர்கள் உங்களுக்கு எதிர்பாராத வகையில முக்கியமானவர்களாகவும் மாறக்கூடிய காலம் இந்த காலமா இருக்க போகிறது. கடந்த காலத்துல நீங்க நம்பி சில நட்புகள் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்து வந்திருந்தாலுமே அந்த அனுபவங்களின் காரணமாவே நீங்கள் எல்லோரையும் சந்தேகத்துடனும் பார்க்க வேண்டிய அவசியம் இனி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. அது கூடவே உங்களுடைய வாழ்க்கையில தொழில் தொடர்பான புதிய அறிமுகங்களும் உங்களுக்கு எதிர்காலத்துல வாய்ப்புகளாகவுமே உங்களுக்கு மாறப்போகின்றன. தேவையான நேரத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையும் சொல்லி தன்னம்பிக்கையும் அதிகரிப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில. இன்னும் சிலர் நீங்கள் மறந்துவிட்ட ஒரு திறமையை மீண்டுமே வெளிக்கொண்டு வர உதவுவாங்க உங்களுடைய வாழ்க்கையிலேயும். நட்பு என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, சரியான மனிதர்களுடைய தொடர்பும் வாழ்க்கையின் மனதை மாற்றக்கூடிய சக்தியாகவுமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நீங்கள் உணரக்கூடிய காலமும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு இருக்க போகிறது. அது கூடவே நீங்கள் அதே நேரத்தில் தான் யாரையும் அவசரமாக முழுமையாக நம்பாமல் அவங்களுடைய செயல்களை நீங்கள் கவனித்து புரிந்து கொண்டு உறவை வளர்ப்பது உங்களுடைய வாழ்க்கையில நல்லது. உங்களை மதிக்க உங்களை மதிக்கும் உங்களுடைய முன்னேற்றத்தை உண்மையாக விரும்பக்கூடிய மனிதர்கள் தான் உங்களுடைய சுத்தத்துல அதிகரிக்கும் போதுதான் உங்களுடைய வாழ்க்கையில புதிய உற்சாகமும் பிறக்கப் போகின்றன. பழைய தனிமையும்
பழைய தனிமை உணர்வு எல்லாமே உங்களுக்கு குறைந்து மனதில் இருக்கக்கூடிய சில பாரங்கள் எல்லாமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போறாங்க. புதிய நட்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் அறிவையும் புதிய வாய்ப்புகளையுமே கொண்டு வரக்கூடியதாகவே உங்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகும் நாட்கள் அமையப் போகிறது. சமூகத்திலும் உங்களுடைய நல்ல நிலைமையும் நல்ல நிலைமை உயர் பதவிகளும் இருக்கக்கூடிய சான்றோர்கள் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இந்த புதிய நட்புகள் தான் உங்களுடைய தொழில் மற்றும் சுய முன்னேற்றத்துக்கு பெரிதும் உதவியாகவே இருக்க போறாங்க. ஆபத்து காலத்துல கை கொடுக்கக்கூடிய உண்மையான நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அமைய போறாங்க. தவறான மற்றும் கெட்ட தவறான மற்றும் கெட்ட சவாசங்கள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விட்டு விலகி ஓட போகின்றன இனி வரப்போகும் நாட்கள்ல. உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இனி வரப்போகும் நாட்கள்ல புதிதா நீங்க சந்திக்க போகக்கூடிய சில மனிதர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மிக முக்கியமான நபர்களாகவும் இங்க இருக்க போறாங்க. ஏன்னா நீங்க கடந்த காலத்துல நம்பிய சில நட்புகள் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகவுமே கடும் வேதனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாவே உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருப்பாங்க. ஆனா இனி வரப்போகும் நட்புகள் பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில உங்களோட அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான நபர்களாக தான் இருக்க போறாங்க. சிலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஊண்டு சக்தியாகவுமே இருந்து உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றி வருவாங்க. அது கூடவே இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதுவும் தவறு செய்தால் அதை குத்தி காட்டி உங்களை ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய நபர்களாகவுமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு இருந்து வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய அறிமுகங்களால் உங்களுக்கு எதிர்காலத்துல நல்ல ஒரு வாய்ப்புகளாகவுமே மாறப்போகிறது. சரியான நபர் உங்களுடைய திறமையை சரியான நபரிடம் அறிமுகப்படுத்தக்கூடிய பாலமாகவுமே புதிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வரப்போறாங்க. நட்பு என்பது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இல்லாம அவங்க உங்களோட முக்கியமான நபர்களாகவே உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போறாங்க. இவை அனைத்துமே உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்கள்ல நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளுமே உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக இருக்க போகிறது. இவை அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும் இல்லை என்றால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். பழைய தனிமை உணர்வு எல்லாமே உங்களுக்கு குறைந்து மனதில் இருக்கக்கூடிய சில பாடங்கள் எல்லாமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய நல்ல மனிதர்களுடைய சவகாசங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நடக்க போகின்றன. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சந்தேகத்துடனும் பார்க்க வேண்டிய அவசியம் இனி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கவே இருக்காது. அது கூடவே உங்களுடைய வாழ்க்கையில தொழில் தொடர்பான புதிய அறிமுகங்களும் உங்களுக்கு எதிர்காலத்துல வாய்ப்புகளாகவுமே உங்களுக்கு மாறப்போகின்றன. தேவையான நேரத்துல உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தையும் சொல்லி தன்னம்பிக்கையும் அதிகரிப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில. இன்னும் சிலர் நீங்கள் மறந்துவிட்ட ஒரு திறமையை மீண்டுமே வெளிக்கொண்டு வர உதவுவாங்க உங்களுடைய வாழ்க்கையிலேயும். நட்பு என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, சரியான மனிதர்களுடைய தொடர்பும் வாழ்க்கையின் மனதை மாற்றக்கூடிய சக்தியாகவுமே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்பதை நீங்கள் உணரக்கூடிய காலமும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு இருக்க போகிறது. அது கூடவே நீங்கள் அதே நேரத்தில் தான் யாரையும் அவசரமாக முழுமையாக நம்பாமல் அவங்களுடைய செயல்களை நீங்கள் கவனித்து புரிந்து கொண்டு உறவை வளர்ப்பது உங்களுடைய வாழ்க்கையில நல்லது. உங்களை மதிக்க உங்களை மதிக்கும் உங்களுடைய முன்னேற்றத்தை உண்மையாக விரும்பக்கூடிய மனிதர்கள் தான் உங்களுடைய சுத்தத்துல அதிகரிக்கும் போதுதான் உங்களுடைய வாழ்க்கையில புதிய உற்சாகமும் பிறக்கப் போகின்றன. பழைய தனிமையும் பழைய தனிமை உணர்வு எல்லாமே உங்களுக்கு குறைந்து மனதில் இருக்கக்கூடிய சில பாரங்கள் எல்லாமே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க போறாங்க. புதிய நட்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் அறிவையும் புதிய வாய்ப்புகளையுமே கொண்டு வரக்கூடியதாகவே உங்களுடைய வாழ்க்கையில இனி வரப்போகும் நாட்கள் அமையப் போகிறது. சமூகத்திலும் உங்களுடைய நல்ல நிலைமையும் நல்ல நிலைமை உயர் பதவிகளும் இருக்கக்கூடிய சான்றோர்கள் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இந்த புதிய நட்புகள் தான் உங்களுடைய தொழில் மற்றும் சுய முன்னேற்றத்துக்கு பெரிதும் உதவியாகவே இருக்க போறாங்க. ஆபத்து காலத்துல கை கொடுக்கக்கூடிய உண்மையான நண்பர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அமைய போறாங்க. தவறான மற்றும் கெட்ட தவறான மற்றும் கெட்ட சவாசங்கள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விட்டு விலகி ஓட போகின்றன இனி வரப்போகும் நாட்கள்ல. உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இனி வரப்போகும் நாட்கள்ல புதிதா நீங்க சந்திக்க போகக்கூடிய சில மனிதர்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா மிக முக்கியமான நபர்களாகவும் இங்க இருக்க போறாங்க. ஏன்னா நீங்க கடந்த காலத்துல நம்பிய சில நட்புகள் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகவுமே கடும் வேதனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாவே உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருப்பாங்க. ஆனா இனி வரப்போகும் நட்புகள் பாத்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில உங்களோட அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு முக்கியமான நபர்களாக தான் இருக்க போறாங்க. சிலர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஊண்டு சக்தியாகவுமே இருந்து உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றி வருவாங்க. அது கூடவே இன்னும் சிலர் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதுவும் தவறு செய்தால் அதை குத்தி காட்டி உங்களை ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய நபர்களாகவுமே இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு இருந்து வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய அறிமுகங்களால் உங்களுக்கு எதிர்காலத்துல நல்ல ஒரு வாய்ப்புகளாகவுமே மாறப்போகிறது.
சரியான நபர் உங்களுடைய திறமையை வந்து சரியான நபரிடம் அறிமுகப்படுத்தக்கூடிய பாலமாகவுமே புதிய நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து வரப்போறாங்க. நட்பு என்பது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இல்லாம, அவங்க உங்களோட முக்கியமான நபர்களாவே உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போறாங்க. இவை அனைத்துமே உங்களுக்கு இனி வரப்போகும் நாட்கள்